शिवाय नमः। शिवगुरुनाथने पोट्री सर्वमंगलमे पोट्री शिवयोगनम सिद्धरे पोट्री शरणम शरणम। நான் வந்து சித்தத்தாய் பெங்களூரில் சிவன் கோவிலில் சித்தருடைய ஆலய யோகத்தில் குரு மங்களமாக ஆசீர்வாதத்தோடு நான் கட்டியிருக்கேன். முதல்ல நீங்கள் வந்து என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சித்தத்தாயாக நான் வந்து சித்தருடைய ஆராய்ச்சிகள் மந்திரம் எப்படியெல்லாம் வழிமுறைகள் இருக்கிறதோ அந்த ஆராய்ச்சிகள் செய்து பக்தர்களுக்கு என்னையெல்லாம் நன்மையாகும் அந்த வழிபாடோடு நான் வந்து ஆராய்ச்சிகள் செய்து இன்னைக்கு நான் வந்து வெளியே வழியோகத்தில் வந்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமானது. எத்தனையோ மந்திரம் இருக்கு. சித்தர்கள் மந்திரம், வேத மந்திரம், ஆத்மை மந்திரம், தேவ மந்திரம், இப்படி வழிமுறைகளாக மந்திரம் இருக்கு. முதல்ல வந்து நீங்க சித்தர்னா யார், அவருடைய சக்திகள் என்ன, நம்ம எப்படி தேவர்களிடம் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும், இது ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிட்டனா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு துக்கமே வராது. அந்த ஆராய்ச்சிகள் தான் நான் வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்திரம்ன்றது பொருள். அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது நன்ம யோகத்திலாக இறக்கவனும் அப்படி சொல்றேன். சித்தர் மந்திரத்துக்கும் தேவ மந்திரத்துக்கும் வேத மந்திரத்துக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் எல்லாமே கடவுளுக்கு அடுத்தவர்கள். அவங்களால மட்டும்தான் அந்த சித்தர்களுடைய தியானத்திலிருந்து இறைவர்களே கட்டுப்பாடோடு கட்டுப்படுத்தி அவருடைய வாக்கியத்துக்கு பிரணத்தை கொடுப்பார்கள், சக்தியை கொடுப்பார்கள். தேவதர்கள் சித்தருடைய வாக்கியத்தை அறிந்து உனக்கு என்ன வேண்டும் அப்படி கேட்டு அவர்களுக்கு வரம் கொடுப்பவர். நம்மெல்லாம் வந்து எட்டாத தூரத்தில் இருக்கும் கடவுள்கிட்ட. சித்தர்கள் எல்லாம் அப்படி இல்லை. சித்தர்கள் வந்து இறைவனுடைய பக்கையிலே அமர்ந்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் வழிபாடு நாம் செய்தால் இறைவன் நம்முடைய கட்டுப்பாடோடு இருப்பார்கள் என்று சித்தர்களுக்கு மட்டுமே அறிந்ததுதான். நம்ம வந்து மகான்கள், சித்தருக்கு அடுத்தது வந்து மகான்கள். மகான்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகிகள். யோகிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீரமார்கள், ஞானமார்கள். இப்படி வழிமுறையாக நம்ம மனிதர் தான் கடை. நம்ம வந்து இறைவனுக்கிட்ட போகும்போது எத்தனையோ தாண்டிய பின்பு தான் நம்மளுடைய வாக்கியமே இறைவன் கேட்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல நம்ம வந்து சித்தர வழிபாடு செய்யணும். குருக்கள் அவர்தான் நமக்கு குரு. அவருடைய வழிபாடு ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு குருஸ்தனம் இருப்பார்கள். அந்த குருவை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு சகல பாக்கியத்தையும் நமக்கு கிடைக்கப்படும். நீங்கள்லாம் அவதிப்படவே வேண்டாம், அதற்கு உண்டு. எப்படி நம்ம சித்தர்கள் மந்திரத்தை வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக இறைவனுக்கு கூறுவார்கள். அதச்சேதன் பவதாயனவஸ்வதோ வஜ்யம் பூர்வாதாயனம் மகாமங்கலம் தீபாக்ஷேத்ரய பாத நமஸ்கார பவோம். இது வந்து கடவுள் மந்திரம். வேத மந்திரம் ஐயர்கள் வந்து இறைவனுக்கு மந்திரம். சுபக்ஷேத்ராய பவத்வயும் தன தானியம் செல்வ சகல சம்பத்தும் சௌபாகிய பவம் சர்வே மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி ஸ்ரீ கௌரி நாராயணி நமஸ்து. இது ஐயர் மந்திரம். வேத மந்திரம் சமஸ்கிருதத்தில் தான் வரப்படும். இதுதான் சித்தர்கள் இறைவனுக்கு வழிபாடு மந்திரத்தை உபயோகம் செய்து இறைவனர்களுக்கெல்லாம் தன்னுடைய சக்திகள் எல்லாம் என்ன இருக்கிறதோ தோற்றமிட்டு அதை வரத்தை பெற்றுக்கொள்ளுவார் சித்தர்கள். அந்த மந்திரம்
அழகாக அற்புதமாக இருக்கும். சித்த மந்திரம் 2 வரிகள் தான். அந்த வரிகள் எத்தனையோ மந்திரத்துக்கு உபயோகமானது ஒரு மந்திரமாக உபயோகமாகும். சித்த மந்திரம் பார்த்தீங்கன்னா அக்ராதனா ஸ்வக்ரோதம் பிரகத்வயாஹ சர்வதாயஸ்வதம் பிரதாயஹம். இது சித்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லும் போதே ஒரு உடல் உயிர் அந்த மந்திரத்துக்கு சேர்ந்துவிடும். அந்த ஒரு ஆராய்ச்சிகள் தான் நான் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறேன். நம்ம சித்தர்கள் வழிபாடு செய்து அவருடைய தரிசனம் மனதுக்குள் பிரார்த்தனை இடற்று வழிபாடு செய்யும் போதே நமக்கு நன்மையாகிவிடும். எல்லாம் உண்மை. கிரகம், தோஷம், பாவங்கள், கர்மங்கள், நம்ம மனிதர்களுடைய குணவனமே அதுதான். அதற்கு விடை இருக்கு. அந்த விடையை நம்ம கண்டுபிடிக்கவே வயதாகி விடுகிறது. நம்முடைய கிரக பிரச்சனை இது எல்லாம் உண்மையா? எந்த மந்திரத்தை நான் உபயோகம் செய்வது? எத்தனையோ இறைவனிடம் நான் மந்திரத்தை செய்து தினமும் 2 மணி நேரம் நான் இறைவன் அறையில் தான் அமர்ந்து எல்லா மந்திரத்தை உபயோகம் செய்து வழிபாடு செய்தாலும் இறைவன் என் கண்களை திறக்க மாட்டேன்றார்கள். என் வாழ்க்கையில் என் கண்களுக்கு என்ன ஆகிறதோ, என் ஞான யோகத்தில் மந்தமாகி இருக்கிறதோ, நான் செய்த தவறு என்னவோ இன்றையும் உலகத்தில் அனைவரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே வேண்டாம். குருவை வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் இறைவனிடம் நீங்கள் நின்று ஞானத்தோடு வழிமுறைகளை பிரார்த்தனையிடுங்கள். அது போதும். மனதார பிரார்த்தனை இருங்கள். ஒவ்வொன்றும் நம்முடைய மனதார பிரார்த்தனை இருக்கும் போது அதனுடைய சக்தியே வேறாக இருக்கும். இப்படிதான் ஒவ்வொன்றும் சித்தர்கள் இந்த உலகத்தில் இந்த கலியுகத்தில் நமக்கு அறிந்து சென்றிருக்கிறார் என்றால் நாம் ஏதோ உலகத்தில் மனிதர்கள் புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு மனிதர்களும் ஆராய்ச்சிகள் மூலமாக இப்பொழுது சித்த வைத்தியம், சித்த வழிபாடு, சித்த வேதம் என்பது அதிகமாக சென்றிருக்கிறார். முன் உலகம் பின் உலகத்தின் முன்பாக வருகிறது. நாம் முதல் எப்படி எட்டி பிடிக்கிறோமோ கடையில் அதற்கு பிடித்தால்தான் நமக்கு மோட்சம். இப்படி நாம் வழிமுறைகள் செய்யும் போது நமக்கு கிடைக்கப்பட கடையில் எண்ணெய் தான் இறைவன். நாம் ஒன்றும் செய்வதில்லை, நடுவில் இருக்கிறோம். முன்பு என்ன ஆகிறது தெரியாது, பின்னால என்ன நடக்கிறது தெரியாது. இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது நமக்கு வேண்டியது நன்மை. உலகத்தில் நலமாய் இருந்து இன்னவருக்கு துரோகத்தை செய்யாமல் நாம் நினைப்பது சுகமாக இருந்து நம்மால் இன்னவருக்கு நன்மையாகிறதா? அது போதும் அப்பா, அது போதும். நமக்கு இறைவன் நமக்கு அள்ளி கொடுப்பார்கள். இறைவனிடம் நாம் எப்படி செல்லுவது அதுதானே முக்கியம். அதனால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நீ சித்தனை வழிபாடு செய். சித்தர்கள் என்றால் சாதாரணமாக இல்லை. அவர்களுடைய மகிமைகள் உங்களுக்கு நன்மையாகவே தெரியும். அந்த மகிமை நீங்கள் தெரிஞ்சுக்கனாவே அந்த உடைய கவலைகள் உங்களுக்கு முழுமையாக தீர்ந்துவிடும். இன்றையெல்லாம் கூறிக்கொண்டே இருக்கலாம் நம்முடைய பிரயோகத்தை பற்றி. அதனால் சித்தருடைய மந்திரத்தை நான் எல்லோருக்கும் இப்பொழுது அந்த மந்திரத்தை செய்யப்பட வேண்டும், இந்த மந்திரம் வெளியே வர வேண்டும் என்பதற்காகவே ஆராய்ச்சிகள் செய்து எல்லோருக்கும் நான் அறிந்து அவருடைய கவலைகளை தீர்த்துவதற்கு சிறு சிறு வேதங்களை நான் அறிய வைக்கிறேன். எந்திரம் மூலமாக, பொருட்கள் மூலமாக, அவருடைய விதைகள் மூலமாக நான் ஒவ்வொருக்கும்
அறிந்து கூறிக்கொண்டு வந்திருக்கேன். என்ன இது சாதாரணமாக அம்மை எல்லோருக்கும் கூரை போல் இதை வைக்கிறார்கள், முன்பு மந்திரம் கொடுத்தார், இப்பொழுது பொருளை வாங்கிக்கொள் என்றார் என்று சிந்திக்காதீர்கள். ஒவ்வொரு ராசிகளுக்கும், ஒவ்வொரு கிரகத்திற்கும், ஒவ்வொரு யுகத்திற்கும் மந்திரம் மட்டுமே அந்த யோகத்தில் இருக்கும் போது பொருளுக்கும் சக்தியை கொடுத்து அந்த மந்திரத்தை நீங்கள் உபயோகம் செய்யும் போது அதனுடைய மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு விதமாக நான் இந்த யோகத்தில் பிறந்தவருக்கு, ஒவ்வொரு தேதியில் பிறந்தவருக்கு இந்த மந்திரம் உபயோகம் என்று இன்றைய வரை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கேன். நீங்களே அந்த மந்திரத்தை செய்து பார்த்து எனக்கு எத்தனையோ பக்தர்கள், அம்மா உங்கள் மந்திரம் எனக்கு மிக மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கார். அதை செய்து பாருங்கள், உங்களுக்கு அன்றாக அறிந்து கொள்கிறீர்கள். ஒன்று சாதாரணமாக இல்லை. லக்ஷ்மி முன்பு ஒரு பாத்திரத்தில் உப்பு வைத்து 7 முகம் ருத்ராட்சை, ஒரு காணிக்கை, ஒரு எலுமை, ஒரு மல்லிகை பூ வைத்து வழிபாடு செய்யுங்கள் என்று கூறினேன். அதற்கு ஒரு மந்திரம் கொடுத்து இதை நீங்கள் மந்திரத்தை சொல்லி பாருங்கள் என்று உத்தரவு கொடுத்தேன். எத்தனையோ இல்லத்தில் இன்றைய தினம் வரை மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் எப்படி அறிந்தது? சித்தர்கள் எழுதி வைத்த ஓலைகளை, சித்தருடைய மொழி வண்ணத்தில் எழுதி வைத்த ஓலைகளை ஆராய்ச்சிகள் செய்து ஒவ்வொரு இல்லத்திலும் இதை உபயோகம் செய்யும் போது அதற்கு இறைவனுடைய வழி கட்டுப்படுத்துகிறது. அந்த கட்டு மந்திரம்தான் உபயோக மந்திரமாக காணப்படும். இப்படி ஒவ்வொரு சித்தர் மந்திரத்தை எல்லோரும் உபயோகம் செய்தால் அதுவே நன்மை பெறுகிறது. நான் இதை மட்டும்தான் நீங்கள் உபயோகம் செய்து உச்சரிப்பாக கூறவில்லை. எதை மனதில் எல்லை மந்திரம் உபயோகம்தான். சித்த மந்திரத்திற்கு அப்படி ஒரு மகிமைகள் உள்ளது. ஏனென்றால் அவர் கடவுள்கிட்ட இருக்கிறார்கள். இறைவனுக்கு அவர்களுக்கு தான் உலகத்தையே ஆட்டி படைத்தவர். எப்படி படைக்கும்? நொடியில் மறைவர். அவருடைய சித்தி விளையாட்டு உங்களுக்கு அறியாததா? அதனால் ஒவ்வொரு விடைகளுக்கும் ஒவ்வொரு விடையோகத்தில் இருக்கும். அவதிப்படுபவர்களுக்கு பின்பு விடை இருக்கும், விடை பெறுபவர்களுக்கு முன்பு செல்ல வழிபாடு இருக்கும். இப்படி வழிமுறைகளாக நாம் வழிபாடு செய்யும் போது சித்தர்கள் வழிமுறைகள் வேண்டும். இருந்தால்தான் உங்களுடைய கவலை அரையோகத்தில் வருவது முன்பாகவே அந்த கவலைகள் தீர்த்து விடலாம். பொதுவாக சித்தை என்பதே ஒரு மகத்துவம். சித்தர்கள் எல்லாம் என்ன கூறுவார்? நான் சித்தன் என்பது. சித்தன் என்பது யார்? அவர்களை நாம் காண முடியுமா? ஆகாது. எங்கேயோ இருப்பார்கள். மனித ரூபமாக கூட இருப்பார்கள், பிராணிகள் மூலமாக கூட இருப்பார்கள், மூலிகையாக கூட இருப்பார்கள். அவர்களை நாம் நினைப்பே ஆகாது. ஆனால் நாம் நினைத்தால் அவர்களுக்கு அறியும். நாம் உலகத்தில் எத்தனையோ இடத்தில் ஒரு ஓரையில் இருந்து அவர்களை நினைத்தாலும் நம்முடைய உயிர் ஆத்மை அவருடைய உயிர் உடலில் உணரும். நம்ம இங்க அமர்ந்து குருவே என்னை நீ காப்பாற்று, எனக்கு எந்த குருன்னு தெரியாது, ஆனால் என்னுடைய ராசி விடை பெறுவதற்கு ஒரு குரு இருப்பார். அதனால்தான் 12 கட்டடத்தில் குருவை அமர்ந்திருக்கும். 9 நவகிரகத்தில் குரு இருப்பார். இது எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்பதற்காக தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளுடைய ராசி கட்டடத்தை போட்டு இங்க குருஸ்தனம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தோஷம் இல்லை, அவங்களும் கடவுள். குரு நம்மிடம் இருக்கும் போது நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்த குருவை நாம் வழிபாடு செய்யும் போதுதான் அவருடைய குணவண்ணம் நமக்கு அறியும். ஏனென்றால் அவர் அத்தனை ஒரு தியானம் இருந்து
உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு காற்று ஸ்வாயோகம், அதிபடி அக்னி, முகலோகம், தேவலோகம் எல்லா அனைவரையும் அவர் வாழ்ந்து முடியப்பட்டு, அக்னி என்றால் இப்படிதான் இறக்கும், சுவாசம் என்றால் இப்படிதான் உணர்ந்து அவர் உடலையே அர்ப்பணை செய்து இறைவனுக்காக. அப்பொழுது இறைவன் சாதாரணமாக நமக்கு வரம் கொடுத்து விடுவாரா? முடியாத காரியம் அதெல்லாம். அப்படி ஒரு தியானம் இருந்து உடலை அர்ப்பணை செய்து அந்த ஆத்மையோடு தான் விடை பெறும் போது நாமெல்லாம் சித்து இருமைதான். சித்தர்கள் இப்படி ஒரு மகிமைகள். அவருடைய நாமத்தையும் அவரை நாம் பிரார்த்தனை இருக்கும் போது எத்தனையோ மக்கள் பிரார்த்தனை இருக்கிறார். என் பிரார்த்தனை அவர் கேட்பாராம் என்று நினைக்காதீர்கள். அவர் சிற்பியாக அமர்ந்தாலும், கல்களாகி அமர்ந்தாலும், மண்ணாகி கசைந்து அமர்ந்தாலும் உயிர் இறக்கும். அந்த உயிர் உணரும். முக்கியமானது நாம் எப்படி நமக்கு இறைவன் இருக்கிறார் என்று நாம் மனதுக்குள் உணர்கிறோமோ, அப்படி சித்தர்கள் நாம் இங்கே பிரார்த்தனை இறக்கும் போது அவர் எத்தனை ஆண்டு ஆத்மையாக தியானம் இருந்தாலும் நமக்காக ஒரு உயிர் பிரார்த்தனை இறக்கும். அதை உணர்ச்சி கொள்ளும், உணரப்பெறுவார். அப்பொழுது நமக்கு அந்த குரு யோகம் கிடைக்கப்படும். அந்த குரு கிடைத்தாலே நமக்கு போதும். அதனால் இதை விட முடியாமல் எத்தனை இறந்து பட்டாலும் சரி, சித்தருடைய மந்திரம், சித்தருடைய வேதம், சித்தருடைய ஞானம், சித்தருடைய போகம், சித்தருடைய ஆன்மையோகம், சித்தருடைய அனுக்ஷேத்திரம், சித்தருடைய வழிபாடு என்பது நான் சென்று கொண்டிருக்கிறேன். இதனால் எத்தனையோ பக்தர்கள் மகிமையாக இருக்கிறார்கள். இப்பொழுது அம்மா அந்த மந்திரத்தை படித்தேன், எனக்குள் ஒரு உணர்ச்சி வந்தது. உணர்ச்சி நான் கொடுக்கவில்லை, உங்கள் இறைவனுடைய சித்தருடைய அனுகிரகம் அங்கே உனக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் நீ மந்திரம் மூலம் போது அவர்களை நீங்கள் அனுகிரகமாய் அர்ச்சனை செய்தபோல் ஒரு நாள் பரிகாரம் போதாது, பல நாள் பரிகாரம், ஒரு நாள் பலன். இங்கே செய்தேன் அம்மா, அங்கே செய்தேன் அம்மா, உபயோகம் இல்லை. நீ செய்ய செய்யதான் உபயோகம். அதனால் சித்தருடைய மகிமைகள் அறியாதது அறிந்து புரியாதது எரிந்து புரியுமார். நமக்கு எதுவும் அறியவில்லை என்றால் குருவை அறியுங்கள். குருவே, சித்தரே, குருவே வழிகாட்டப்பா, இறைவனிடம் சென்று அவர் என்னுடைய பிரார்த்தனை இறைவனால் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படுகிறது என்று அறியப்படும். ஒவ்வொன்றும் நீங்கள் அறியலாம். இதெல்லாமே சித்தர்களுடைய மந்திரம் தான். முதல்ல நான் எல்லாருக்கும் எழுத்து மூலமாக கொடுத்திருந்தேன். எனக்கு சிறு வயதிலிருந்தே காட்சிகள் வரும். ஏனென்றால் நாங்கள் வழிபாடு செய்வதே சித்தர்கள் பரம்பரை தான் நாங்கள். அதனால் தோற்றமிட்டு எழுதப்படுவதை விட இப்படி எழுதப்பட்டால் சக்திகள் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரிகளும் சித்தனுடைய மந்திரம் தான் இருக்கும். இப்படி ஒரு மகிமையோடு நாங்கள் பக்தர்களுக்கு அன்போடு கொடுக்கிறோம். அன்போடு மங்களமாய் நாங்கள் கொடுக்கும் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு நன்மையாக வேண்டும். ஏதோ ஒன்று நாம் கொடுத்து விட்டால் நாளை இறைவன் எங்களை தண்டிப்பார்கள். தர்மத்தில் என்ன செய்தாலும் நமக்கு பலன். அதனால் சக்தி இருக்கும் போது நாம் அதை தீமை சக்தியாக உபயோகம் செய்யக்கூடாது. நம் பக்தர்களுக்கு ஆராய்ச்சிகள் செய்து அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பதற்காக பொருளாகவும் எந்திரமாகவும்
அவர்களுக்கு சிறு சிறு விடைகளாகவும் நான் அனுப்பியுள்ளேன். அவர்களும் நன்மை விடைகள் இறப்பு என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இதனால் எல்லோரும் நன்மையாக வேண்டும். இந்த வேதத்தை நான் சித்தருடைய வழிபாடை இந்த உலகத்துக்கே நான் எடுத்து வர வேண்டும் என்று போராடி கொண்டு நான் வெளியேறி வந்திருக்கேன். நிச்சயம் அது விடை எனக்கு அறியும். இந்த மகத்துவமானது உலகத்தில் சக்திகள் உள்ளது, அனுகிரகம் உள்ளது. சித்தர்கள் என்றால் நீங்கள் இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். அவர்களெல்லாம் எப்படி மகிமையாக இன்னும் இந்த உலகத்தில் விடைகளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அழியவே இல்லை. ஏனென்றால் நம்முடைய கவலை தீர்த்து வைப்பதே அவர்தான். நாம் ஒன்று தவறு செய்தால் ஏதோ ஒன்று மூலமாக உலகத்தில் தெரிய வந்துவிடும். ஆனாலும் அந்த தவறு இல்லை என்று விடை பெறுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு மகத்துவம், ஒவ்வொரு விடைகள் உங்களுக்கு நான் நிச்சயம் உணர வைப்பேன். சித்திகளுடைய வழிபாடுகள், சக்திகள், மகத்துவத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் நிச்சயம் அறிவேன், அறிந்து கொண்டே இருப்பேன். சித்தர்களுடைய மகிமை மகத்துவமான மந்திரத்துவம். அதனால் ஒவ்வொரு மந்திரத்தையும் உயிராக நீங்கள் எந்த மந்திரம் இருந்தாலும் உயிராக மந்திரத்தை நீங்கள் உபயோகம் செய்தால் அது உங்களுக்கு நன்மை மகத்துவத்தை கொடுக்கும். சித்தர்கள் மகத்துவமான நமக்கு கூறிக்கொண்டு சென்றிருக்கிறார். அதை தர்ம வழியில், உண்மையான வழியில் பக்தர்களுக்கு அறியும் போது அவர்களுக்கு விடை அதிவேகமாக கிடைக்கப்படுகிறது. நான் 2 ஆராய்ச்சிகள் செய்து இன்னும் மேற்கொண்டு இன்னும் உங்களுக்கு விடை கொடுத்து கொண்டு மகத்துவத்தை அறிந்து கொண்டே இருப்பேன். சுகமாக அனுகிரகமாக சித்தர்களுடைய வழிமுறைகள் இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்தால் மகத்துவமான விடைகளெல்லாம் உங்களுக்கு அறிந்துவிடும். செயல்படுத்தி வழிபாடு செய்து எல்லோரும் நன்மையாக இருங்கள். உங்கள் கவலையெல்லாம் தீர்ந்து சக்தியின் பேரின்பமாய் இன்பத்திலாய் இருங்கள். உங்களுடைய வேதனையெல்லாம் தீர்ந்து இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை இருந்து வழிபாடு செய்யட்டும். சித்த குருவே